ஹாய்ங்க. வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு இறால் கிரேவி. அதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு 10 எடுத்து இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்க வந்து இந்த மாரி கொஞ்சம் கருவேப்பில மல்லி, கொஞ்சம் தக்காளி தாளிக்க. இது வந்து அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சம் மிளகு சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 1/2 துண்டு இஞ்சி, ஒரு 2 தக்காளி. தக்காளி போட்டோம்னா நிறையா கிரேவியா இருக்கும். அதுக்காக தான் தக்காளி போடுறேன். தக்காளி போடாமயே அரைச்சிக்கலாம். தாளிக்க மட்டும் கூட. அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு வந்துரலாம். எண்ணெய் ஊத்தி கடவுளுந்தம் பருப்பு போட்டேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெயும் ஊத்திருக்கேன். கடவுளுந்தம் பருப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை மல்லி போட்டாச்சு. இப்ப இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த இறால் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பேஸ்ட்டாவும் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுல மசாலா பொடியும் ஆட் பண்ணிட்டேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா 1/2 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன்ல மிளகா பொடி போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் அதே சின்ன டீஸ்பூன்ல மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க இறாலை போட்டாச்சு. போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அடுப்புல அப்படியே இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். அதுல இருந்தே தண்ணி நிறையா விடும். அதுக்கப்புறம் நம்ம நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். அவ்வளோதான். நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு. மிளகா பொடி எல்லாமே போட்டேன். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி குழம்பு மாரி எடுத்துக்கலாம். கிரேவி மாரி எடுத்துக்கலாம். நான் செமி கிரேவி மாரி எடுக்க போறேன். அதனால ஒரு 1 டம்ளர் தான் நான் தண்ணி ஊத்திருக்கேன். இது அதுலேருந்தே தண்ணி வந்து வெந்துரும் சீக்கிரமாவே. அவ்வளோதான். அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு போதும். நல்லா சுண்டி வந்துருச்சு. எல்லாமே இறாலும் வெந்துருச்சு. அவ்வளோதான். மல்லித்தழைய தூவி நம்ம இறக்க வேண்டியதுதான். சுட சுட இறால் கிரேவி ரெடி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.